நேயர்களுக்கு வணக்கம். பூமியில் மொத்தமாக எத்தனை எறும்புகள் உள்ளன? ஆராய்ச்சியாளர்கள் கூறிய சுவாரஸ்யமான தகவல். எறும்புகள் போன்று சுறுசுறுப்பாகவும் கூட்டு மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் என்று பள்ளி பாடங்களில் கற்றுத்தந்ததை நாங்கள் நினைவு கூறுவது போன்று இருக்கின்றது. குறிப்பாக சுவற்றில் ஊர்ந்து செல்கின்ற எறும்புகளை பார்த்தால் எப்படி இவர்கள் அழகாக இவ்வாறு நகர்ந்து செல்கின்றார்கள் என்பது தொடர்பில் எல்லாருக்குமே கேள்வி எழும். அது மட்டுமல்லாது இந்த பூமியில் எத்தனை எறும்புகள் இருக்கு என்று எண்ணுவது என்பதெல்லாம் சாத்தியமான ஒரு விடயமாகவே இருக்க முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்த பல தகவல்களின் அடிப்படையில் இந்த பூமியில் எத்தனை எறும்புகள் உள்ளன என்று கூறியிருக்கிறார்கள். இதை அவர்கள் குறிப்பிடப்பட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கூறியிருக்கின்ற வகையில் ஹாங்காங்கில் உள்ள ஆராய்ச்சியாளர் குழு ஒன்று உலகில் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் 489 ஆய்வுகளை நடாத்தியுள்ளார்கள். இதன் இறுதியிலே இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகராக 2.85 மில்லியன் எறும்புகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். பூமி முழுவதும் 20 குவாட்ரில்லியன் எறும்புகள் இருப்பதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். உயிரினங்கள் மற்றும் வாழ்விடங்களை அடிப்படையாக கொண்டே 20 குவாட்ரில்லியன் எண்ணிக்கையை வகைப்படுத்தி உள்ளனர். 20 குவாட்ரில்லியன் எறும்புகளின் மொத்த பயோமாஸ் 12 மெகாடன் உலர் கார்பன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பயோமாஸ் என்பது ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதியில் உள்ள உயிரினங்களின் மொத்த அளவு அல்லது எடையாகும் என்றும் கூறுகின்றார்கள். எறும்புகளின் பயோமாஸ் 12 மெகாடன் என்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் காட்டுப்பறவைகள் மற்றும் பாலூட்டிகளின் பயோமாஸ் 2 மில்லியன் டன் பயோமாஸ் என்பது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வைக்கின்றது. அதாவது எறும்புகளின் பயோமாஸ் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை விட அதிகமாக இருக்கின்ற வகையில் மனிதர்களின் 20% சமனாக உள்ளதாகவும் கண்டறியப்பட்டது. வாழ்விடங்களின் அடிப்படையில் பொது இடங்களை விட வெப்பமான பகுதிகளில் அதிகமான எறும்புகள் வாழ்வதாகவும் நிலத்தில் வசிக்கின்ற எறும்புகள் அதிகமாக வெப்பமான இடங்களிலும் மற்றும் துணை வெப்ப மண்டல பகுதிகளிலும் வசிப்பதாகவும் கூறுகின்றார்கள். அமேசான் போன்ற காடுகளில் இலை வெட்டும் எறும்புகள் அதிகமாக அங்கு வாழ்வதாகவும் தரையில் உணவு தேடுகின்ற எறும்புகள் வறண்ட காலப்பகுதியில் அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வுகளின் முடிவிலே சுட்டிக்காட்டுகின்றார்கள். இலங்கை சூழலியல் தொடர்பான இதழ்களில் வெளியிடப்பட்ட முந்தைய ஆய்வு முடிவுகளில் எறும்புகள் அவற்றின் உள்ளூர் சூழலில் 2 வகையான தனித்துவமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது அவற்றில் ஒன்று கூடு கட்டுவதற்கு மற்றும் உணவு சேகரிக்கும் செயற்பாடுகளில் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவை பாதிக்கின்றது என்றும், இரண்டாவதாக பாலூட்டிகளை விட அதிக அளவு எண்ணிக்கையிலான எறும்புகள் இருப்பதனால் விலங்குகளை கூட அவைகள் வேட்டையாடுவதற்கான சாத்தியம் அமைய பெற்றதாகவும், உதாரணமாக குறிப்பிடப்பட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கிராமங்களில் வசிக்கும் மக்களுடைய கால்நடைகளை எறும்புகள் தாக்கி கண் பார்வையை இழக்க செய்துள்ளது. இந்த சம்பவம் பரபரப்பையும் கிளப்பி இருந்தது. ஏனென்றால் ஒரு எறும்பு பெரிய ஒரு கால்நடை உயிரினத்தை சேதப்படுத்துகின்றது என்றால் சாத்தியமான ஒரு விடயமா என்று கேள்விப்பட்டாலும் பல லட்சக்கணக்கான எறும்புகள் ஒன்று கூடினால் அது சாத்தியம் என்றுதான் விஞ்ஞானிகளும் ஆய்வுகளின் மூலம் கூறுகின்றார்கள். ஜெல்லோ கிரேசி ஆன்ஸ்ட் என்ற எறும்பு கூட்டம் மாடு மற்றும் ஆடு, முயல் போன்றவற்றின் கண்களை துளைத்து உயிரிழக்கும் அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதும் ஆய்வுகளின் மூலமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் தான் மக்களுக்கு சமனான நிகரில் எறும்புகளும் இந்த உலகில் வாழ்கின்றன என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக முன்னெடுக்கப்பட்ட பல வகைகளை அடிப்படைகளாக வைத்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதன் மூலமே கண்டறியப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.